அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். மோடியின் செல்வாக்கு சரிகிறதா? ஆர்எஸ்எஸ் நிர்பந்தம். வடக்கில் ராகுல் அலை. 18வது மக்களவைத் தேர்தலானது இந்தியா முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறுகின்றது. இதுவரையிலும் 4 கட்ட தேர்தல்கள் முடிவு பெற்றுவிட்டது. தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்தது. தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவியது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்த முறை தமிழகத்தில் 2லிருந்து 6 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றும் என்று அக்கட்சியினர் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செல்வாக்கு தற்பொழுது உயர்ந்துள்ளதாகவும் அவர்கள் கூறிக்கொள்ளுகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தென் தமிழகம் மற்றும் மேற்கு தமிழகத்தில் ஒரு குறிப்பிட்ட செல்வாக்கு உள்ளது. இதேபோன்று தென்னிந்தியாவை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனித்த செல்வாக்கு இல்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக கேரளா, தமிழ்நாடு போன்ற இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்தை பெறுவதற்கே குதிரை கொம்பு என்ற நிலையில்தான் உள்ளது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவில் அதிக இடங்களை பிடித்துவிடும் எண்ணத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா அவர்கள் தென்னிந்தியாவிலும் பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களை கைப்பற்றும், 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்று கூறி வருகிறார். இவர் கூறுவதற்கு முக்கிய காரணம் கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் என்று கூறப்படுகிறது. கர்நாடகாவை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி நல்ல செல்வாக்கில் உள்ளது. இங்கு 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் என்பதில் ஐயமில்லை. அதே சமயத்தில் தெலுங்கானாவிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓரளவு செல்வாக்கு உள்ளது. பாரதிய ஜனதா கட்சி இங்கு 3வது பெரிய கட்சியாக உள்ளது. ஆந்திராவை பொறுத்தவரையிலும் பவன் கல்யாண் கட்சி மற்றும் சந்திரபாபு நாயுடுவுடன் கூட்டணி அமைத்துள்ளது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியின் மீதான குறிப்பிட்ட சில விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் அவர்களே என்றும் நாம் கூறலாம். குறிப்பாக இஸ்லாமியர்கள் தொடர்பான சர்ச்சைக்குரிய வகையிலான கருத்துக்கள், சிறுபான்மையினர் தொடர்பான கருத்துக்களை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் முன்வைத்து வருகிறார்கள். ஆந்திராவில், குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திராவின் வடபகுதிகளில் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள். இது அவர்களுக்கு மிகப்பெரிய சறுக்கலை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கூட தான் இஸ்லாமியர்களை பற்றி தவறாக பேசவில்லை என்று பல்டி அடித்தார். இது போன்ற நிலைதான் தற்பொழுது உள்ளது. இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி வட மாநிலங்களில் அதிக இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாட்டிலேயே அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகளில் 70 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றுவோம் என்று கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த முறை அவ்வாறு அவர்களால் 70 தொகுதியை கைப்பற்ற முடியாது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு காரணம் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமியர்கள் மற்றும் பட்டியலின மக்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள். இஸ்லாமியர் தொடர்பான சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் இஸ்லாமியர்கள் மற்றும் சிறுபான்மையினர்களினுடைய வாக்கு அனைத்துமே பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்லாது என்று கூறப்படுகிறது. இதேபோன்று பட்டியலின மக்களினுடைய வாக்குகளும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு சென்றுவிடும். இதனால் அகிலேஷ் யாதவோடு கூட்டணி அமைத்த காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதேபோன்று பீகார் மாநிலத்தில் நிதிஷ்குமாரோடு இறுதி கட்டத்தில் கூட்டணி அமைத்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் லல்லு பிரசாத் யாதவோடு காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் கூட்டணியே பீகாரில் அதிக இடங்களை கைப்பற்றும் என்று ஆரம்பத்தில் கூறப்பட்டாலும் கூட தற்பொழுதைய சூழலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அங்கு இறங்கு முகம் என்று கூறப்படுகிறது. இதேபோன்று மேற்கு வங்காளத்தில் மிகப்பெரிய கட்சியாக சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துள்ளது. இங்கு தனித்து 15க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் அளவிற்கு வளர்ந்துள்ளது. அதே சமயத்தில் தற்போதைய சூழ்நிலையில் 2019ஆம் ஆண்டில் வெற்றி பெற்ற தொகுதிகளை காட்டிலும் அதிக தொகுதிகளை கைப்பற்ற முடியாது என்றே சொல்லப்பட்டு வருகிறது. அதற்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்தவே மம்தா பானர்ஜி அவர்கள் இடதுசாரிகளோடு கூட்டணி அமைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இது மட்டும் அல்லாமல் மேற்கு வங்காளத்தில் சிறுபான்மையினர்கள் கணிசமாக உள்ளார்கள். இவர்களின் வாக்கை நம்பித்தான் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளது என்று பாரதிய ஜனதா கட்சியினரே தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள்.
இதேபோன்று மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனித்த செல்வாக்கு உள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரையிலும் பாரதிய ஜனதா கட்சி இருபெரும் மாநில கட்சியிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி மற்றும் சிவசேனா என்ற இரு கட்சிகளையும் உடைத்து பிரித்தது. இதனால் அந்த இரு கட்சிகளும் இரு அணிகளாக தற்பொழுது செயல்பட்டு வருகிறது. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்றே கூறப்படுகிறது. இருப்பினும் கூட காங்கிரஸ் கட்சிக்கும் இங்கு கணிசமான செல்வாக்கு உள்ளது. குஜராத் மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டை என்று வர்ணிக்கப்படுகிறது. அங்கும் கூட பாரதிய ஜனதா கட்சி ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு கடினமாக போராட வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் 400 தொகுதிகளுக்கு மேல் என்று சொல்லப்பட்டது. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் அதையே கூறி வந்தன. பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் 370+ என்று கூறப்பட்டது. 370 என்பது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்ததற்கான ஒரு சட்டம் என்றும், இதையே சென்டிமெண்டாக வைத்து பாரதிய ஜனதா கட்சி தனது வெற்றி இலக்காக நிர்ணயம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதை மனதில் வைத்துத்தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 370க்கும் அதிகமான தொகுதிகளை கைப்பற்றுவோம் என்று கூறி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை கொடுக்கும் சட்டம்தான் 370. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி தனது ஆட்சியில் ரத்து செய்திருந்தது. இதேபோன்று ஒடிசாவிலும் பாரதிய ஜனதா கட்சி சமீப காலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது. ஒடிசாவில் 25 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் மாநில கட்சியான பிஜு ஜனதா தளத்தை வீழ்த்த மிகப்பெரிய தேர்தல் யுக்திகளை பாரதிய ஜனதா கட்சி கையாண்டு வருவதாக கூறப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கும் வரையிலும் பாரதிய ஜனதா கட்சியோடு பிஜு ஜனதா தளம் நெருக்கமாகவே இருந்து வந்தது. பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியால் கொண்டு வரப்பட்ட அனைத்து மசோதாக்களுக்கும் ஆதரவு தெரிவித்து வந்தது. மாநிலத்தை ஆளும் கட்சியான பிஜு ஜனதா தளமும் எதிர்கட்சியான பாரதிய ஜனதா கட்சியுமே கூட்டணி அமைத்து போட்டியிட அங்கு முடிவு செய்திருந்தது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி 15 தொகுதிகளுக்கு மேல் கேட்டதால் பிஜு ஜனதா தளம் கூட்டணிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் இறுதி நேரத்தில் கூட்டணி முறித்து கொள்ளப்பட்டது. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும் பின்னடைவு என்று கூறப்பட்டாலும் கூட ஒடிசாவை பொறுத்தவரையிலும் அங்கு மாநில கட்சியாக இருந்து வரக்கூடிய பிஜு ஜனதா தளம் 25 ஆண்டுகளாக ஆளும் கட்சியாக இருந்து வருகிறது. இதேபோன்று சத்தீஸ்கர் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கென்று தனித்த செல்வாக்கு உள்ளது. மத்திய பிரதேசத்தில் பாரதிய ஜனதா கட்சி 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை 250 தொகுதிகளுக்கு மேல் கைப்பற்றும், 400 தொகுதிகளை கைப்பற்றாது என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றது. நன்றி.